மைக்ரோசாஃப்டில் கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விமான சேவைகள், வங்கிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படும் துறைகளில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மைக்ரோசாஃப்டில் கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் அது குறித்து அந்நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குனர் வெங்கடரங்கனிடம் கேட்டு பெறலாம். சார் வணக்கம். மைக்ரோசாஃப்ட்ல கோளாறு ஏற்பட்டதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது சார்? வணக்கம். முதலாவது சொல்ல வருது, இது ஒரு நாசக்கார வேலையோ ஒரு தீவிரவாத அமைப்போ ஒரு ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒரு செயலியில் இருக்கிற ஒரு பக் அப்படிம்போம். அதுவும் இது மைக்ரோசாஃப்ட்லேயோ விண்டோஸ்லேயோ இந்த ப்ராப்ளம் இல்லை. தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பல பெரு நிறுவனங்கள், ஏர்லைன்ஸ், அந்த மாதிரி பல்லாயிரம் கம்ப்யூட்டருக்கு வச்சிருக்கிறவங்க இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிற செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு பல்லாயிரம் கணினிகள் உலகளாவிய பூட் பண்ண முடியாம இருக்கு. சார், உலக அளவில் இது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் குறித்தும் அதனால ஏற்படுற விளைவுகள் குறித்தும் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ இதை புரிஞ்சுக்கணும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சிறு விளக்கம் சொல்றேன். கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்னு இருக்கும், அதுக்கு மேல விண்டோஸ் இருக்கும், அதுக்கு மேல உங்களோட செயலிகள் இருக்கும். இந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்றது விண்டோஸ் இயங்குதளம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இந்த ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர், நம்ம ஊர்ல K7 கம்ப்யூட்டிங் ஆன்டிவைரஸ்னு இருக்கு, மெக்கஃபே இருக்கு, யூஎஸ்ல நார்டன் இருக்கு. அது மாதிரி ஒரு பெருநிறுவனம் தான் கிரவுட் ஸ்ட்ரைக்னு. இவங்க இந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்னு பண்ணுவாங்க. இதை தினம் தினம் புதுப்பிப்பாங்க. ஏன்னா தினம் தினம் ஒரு அச்சுறுத்தல் வரும், அதுக்கான புது அப்டேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில அமெரிக்கா டைம்ல பண்ணியிருக்கும் போது அதுல ஒரு பிழை இருந்திருக்கு. அது என்னன்னு இப்பதான் அலசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிழை இருக்கிறதுனால, இந்த நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேருக்கு மேல விண்டோஸ் இருக்கு, அதுக்கு கீழே இது இருக்கிறதுனால விண்டோஸே சரியா இயங்க முடியல. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் கணினிகள் ஆன் ஆக மாட்டேங்குது. இது பேக் எண்ட்ல ஒரு சர்வரோ நம்ம பேங்க்ல இருக்கிற கணிமை கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதுலலாம் எந்த பிரச்சனையும் வரல. எண்ட் பாயிண்ட் அப்படின்னு விண்டோஸ் யூஸ் பண்ற மிஷின்ல தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும், தனிப்பட்ட நபர்கள், மாணவர்கள், இல்ல சிறு நிறுவனங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நீங்க இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிற சாஃப்ட்வேர் விண்டோஸ் கணினி பயன்படுத்திட்டு இருந்தாலும் பயன்படுத்த மாட்டீங்க. அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட டேட்டா போயிடும், பணம் போயிடும், அச்சுறுத்தல் இருக்கு, அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்குல்ல. இதனால சேவை பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அந்தந்த நிறுவனங்கள் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட் பண்ணணும் இல்ல ரிமூவ் பண்ணணும், அதை அவங்க சரி பண்ற வரைக்கும் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனா வெளியில இருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் அந்த மாதிரி இது வரைக்கும் செய்தி இல்லை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் சேவை பாதிப்பு ஏற்பட்டது தொடர்பாகவும் சொல்லியிருக்கீங்க. சார், இந்த கோளாறு எப்பொழுது சரி செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு? அப்படியே சரி செய்யப்பட்டாலும் இது போன்ற பிரச்சனைகள் இதுக்கப்புறம் ஏற்படாதுன்னு உறுதியா சொல்ல முடியுமா சார்? ஓகே, இது ஒரு நிறுவனங்களே இதை எப்படி அப்டேட் பண்றாங்கிற ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஒரு பல்லாயிரம், ஒரு ஏர்லைன் பார்த்தோம்னா 1000, 2000, 3000, 10,000 கணினிகள் கூட வச்சிருப்பாங்க. அவங்களோட அந்த அப்டேட் ப்ராசஸ் எஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா இன்றைக்கு மாலை இல்லை நாளைக்கு காலையில கூட கண்டிப்பாக சரியாயிடும். அவங்க மேனுவலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒரு நிறுவனத்தோட விண்டோஸ் எப்படி அப்டேட் பண்றாங்க, அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் எப்படி அப்டேட் பண்றாங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஃபியூச்சர்ல இது வராம இருக்கிறதுக்கு பல்வேறு அப்டேட்ஸ் பண்ணலாம். ஒரு நிறுவனமும் ஒரே ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணாம, மைக்ரோசாஃப்ட் கூட அவங்க டிஃபெண்டர்னு பண்றாங்க. ஒரே ஒரு டிஃபெண்டர், ஒரே ஒரு செயலிகள் பயன்படுத்தாம கணினிகளை பிரிச்சு பல்வேறு ஆன்டிவைரஸை பயன்படுத்தினா இந்த மாதிரி ஒரே சமயத்துல எல்லாம் போகாம இருக்கும். சார், மைக்ரோசாஃப்ட் பயனர்கள் இந்த பிரச்சனையை அவங்களா சரி செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் ஈடுபட வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து. வேற என்னென்ன சொல்லுங்க சார். இது தனிப்பட்ட கம்ப்யூட்டர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க தனியா ஒரு விண்டோஸ் வச்சிருக்கீங்க, ஒரு மாணவர்கள் அவளோட லேப்டாப்னா இந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்ததா எந்த செய்தியும் இல்லை. இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிற ஆன்டிவைரஸ் பயன்படுத்துற கணினிகள்ல மட்டும்தான் இருக்கு. இது பொதுவா நம்ம இண்டிவிஜுவலா இந்த சாஃப்ட்வேரே வாங்க முடியாது. இது பெருநிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய சாஃப்ட்வேர். இது மைக்ரோசாஃப்ட் இது கிடையாது, தேர்ட் பார்ட்டி கம்பெனி இது. திரு வெங்கடரங்கன், இப்போ உலகம் முழுவதுமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய தொழில்நுட்ப துறைகள் எல்லாம் முடங்கி போயிருக்கனே சொல்லலாம். தொடர்ந்து விமான நிலையங்கள்லேருந்து, ஐடி நிறுவனங்கள்லேருந்து நிறைய டெக்னாலஜியை பேஸ் பண்ண நிறுவனங்கள்லாம் தவிப்புக்குள்ளாயிருக்கு. தொடர்ந்து அது சரி செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு உங்கள் தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டாலும், இலான் மஸ்க் கூட அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து உங்களுடைய அந்த சேவைகள் தொடர்பான ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது.
ஆமா, பாதிப்பு இருக்கும்போது, பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும். கணினி நிறுவனங்கள், செயலிகள் அப்டேட் பண்றது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில பல்வேறு துறைகளும் கணினிமயமாக்கப்பட்டதுனால இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இதோட அவசியத்தை தான் இது காட்டுது. சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மைக்ரோசாஃப்டோடைய அந்த மென்பொருள் சேவை முடக்கம் ஏற்பட்டிருக்கா சார் இதுக்கு முன்னாடி? திருப்பி நான் சொன்ன மாதிரி இது மைக்ரோசாஃப்டோட செயலியில ப்ராப்ளம் இல்லை. தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்றதுனால தான் பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஜிமெயிலோ அல்லது ஒரு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் யூஸ் பண்றோம், அதுல திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தான் பார்த்திருப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு செயலியில பக் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செயல் தான் இது. இது அப்டேட் அவங்க பண்றாங்கன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்திருப்பாங்க, அதனால அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அது சரியா போகல. சார், இந்த பாதிப்பு மற்ற தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு சாதகமா அமையும்னு எடுத்துக்கலாமா சார்? அது அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம எந்த மென்பொருள் பயன்படுத்தினாலும், எந்த இயங்குதளம் செயலிகள் பயன்படுத்தினாலும், இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். இன்னைக்கு ஒரு மென்பொருள் ஒரு செயலியும் பல லட்சங்கள் நிரலிகள், லைன்ஸ் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா தான் எல்லா நிறுவனங்களும் பண்றாங்க. மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனமா இருந்தாலும் சரி, கூகுள், அமேசான், ஆண்ட்ராய்டு எல்லாருமே ஜாக்கிரதையா தான் இருக்காங்க. ஆனா அதோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டெய்லி. அதனால இந்த பிரச்சனைகள் வரும். இதுல இப்போ செயற்கை நுண்ணறிவு ஏஐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா நிறுவனங்களும் இந்த ஏஐ பயன்படுத்தி இந்த மாதிரி செயலிகள் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சார், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி நிகழாமல் இருக்க மைக்ரோசாஃப்ட் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது மைக்ரோசாஃப்ட் அவங்க சாஃப்ட்வேர்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அப்டேட்ஸ் பண்றது டெய்லி பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்க கம்ப்யூட்டர் சேஃபா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏஐ பயன்படுத்தி இந்த மாதிரி பாதிப்புகள் வராம இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க டெஸ்ட் பண்ணணும். அதை நிறுவனங்களும், பெருநிறுவனங்கள், ஏர்லைன்லாம் இந்த மாதிரி நிறைய நேரத்துல ஏர்லைன்லாம் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய சாஃப்ட்வேரே ரன் பண்றாங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணாம அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணணும். ஏன்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்குது. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மென்பொருள் நம்ம யூஸ் பண்றோம், பாதுகாப்புல இருந்து எல்லாத்துக்கும். அதனால இன்னும் ஜாக்கிரதையா இருக்கிறதோட அவசியத்தை தான் இது காட்டுது. சார், இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு நாச வேலையோ ஒரு தீவிரவாத இதுவோ இல்லை. இது ஒரு பக் தான். இது அந்த விதத்துல இது ஒரு நல்ல ஒரு நன்மையா தான் நான் பார்க்கிறேன். சார், இது மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ல ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இது ஒரு எக்ஸ்டர்னல் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பிக்கஸ்ட் அவுட்டேஜ் இன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கு. இதோட இம்பாக்ட் அப்படின்றது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய, உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கான செயல்பாடுகள் ஏற்பட்டிருக்கு இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாருமே நம்ம கணினியை பயன்படுத்துறோம். இந்த நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா ஏர்லைன் 911 எங்கெல்லாம் விண்டோஸ் பயன்படுத்துறாங்களோ அதுல வருது. இப்போ ஐபோன்ல ஒரு பாதிப்பு அப்படின்னா உலகம் ஃபுல்லா பல கோடி ஐபோன் இருக்கு. அவங்க எல்லாம் போன் பேச முடியாது. ஆண்ட்ராய்டுல ப்ராப்ளம். நம்ம இது விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, iOS அப்படி பிரிச்சு பார்க்காம நம்ம பயன்படுத்துற கணினிகள்ல பிரச்சனை வந்தா நம்மள கண்டிப்பா பாதிக்குது. நம்ம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துறோம், அந்த பயன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு தான் இதெல்லாம் காட்டுது. நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வெங்கட்ரங்கன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.